Hello friends, welcome to Art of Samayal. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டன் அமுத்துங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வாட்ஸ் குக்கிங் சேலஞ்சோட 22வது क्वेश्चनக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க, ஆன்சர் சொல்லிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷம். கரெக்ட், சோயா வடை. இந்த சோயா வடை எப்படி பண்றதுன்னு வாங்க வீடியோல பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம செய்ய போறது சோயா வடை. அதாவது சிலர் மீல் மேக்கர் வடைன்னு சொல்லுவாங்க. இந்த சோயா வடை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். சோயா 100 கிராம் எடுத்து அதை சுடு தண்ணியில போட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சு நல்லா புளிஞ்சு எடுத்து வச்சிருக்கேன். சோம்பு 1 டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப, மல்லி இலை தேவைக்கேற்ப, வெங்காயம் 2 பொடியா கட் பண்ணினது, பச்சை மிளகாய் 2 பொடியா கட் பண்ணிருக்கு, கருவேப்பிலை சிறிதளவு, காஞ்ச மிளகாய் 2, பூண்டு 4 பல், இஞ்சி 1 துண்டு, கார்ன்ஃப்ளவர் மாவு 1 டேபிள் ஸ்பூன், பொட்டுக்கடலை மாவு 4 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் பொரிக்க தேவைக்கேற்ப. இதுதான் சோயா வடை செய்ய தேவையான பொருட்கள். இப்போ நம்ம சோயா வடை பண்றது எப்படின்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஊற வச்ச சோயாவை நம்ம அரைக்கணும், அதுக்கு ரெடி பண்ணலாம். இதெல்லாம் நகர்த்திக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் இந்த எடுத்து வச்ச காஞ்ச மிளகாய், அடுத்தது பூண்டு, அடுத்தது இஞ்சி, இதை நம்ம ஃபர்ஸ்ட் அரைச்சிட்டு வந்துடலாம். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் குறகரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு காஞ்ச மிளகாவை நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. அடுத்து நம்ம இந்த வேக வச்ச சோயாவை இதோட போட்டு அரைக்கணும். இதையும் இதில் போட்டுக்கலாம். இந்த சோயா வந்து வேக வச்சு நல்லா தண்ணி ஈரம் இல்லாமல் நல்லா புளிஞ்சுக்கோங்க. இதில் தண்ணி ஊற்றாமல் நம்ம கொரகரப்பாக அரைச்சா போதும், ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. அதாவது கீமா பக்கத்தில், கீமா மாதிரி நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு தெரியும். இதை இப்போ நான் கொரகரப்பாக அரைச்சிட்டு வந்துடுறேன். பாருங்க, நமக்கு இந்த மாதிரி அரைச்சா போதும். பார்த்தீங்கன்னா ரொம்ப நைஸாக இருக்காது, ஆனால் நல்லா உதிர்ந்து வர மாதிரி கொரகரப்பாக அரைக்கணும். இந்த வேக வச்ச மீனுக்கு நல்ல ஈரம் இல்லாமல் புளிஞ்சிட்டு இந்த அரைச்சோம்னா இந்த மாதிரி நல்லா உதிர்ந்து வரும். இப்போ நம்ம அரைச்சதை ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இப்போ இந்த மீதி இருக்கிற சோயாவை அதே மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம மீதி இருக்கிறதையும் அரைச்சிட்டு வந்தாச்சு. இதையும் இந்த பவுலில் போட்டுக்கலாம். சீக்கிரமா பண்ணலாம் இந்த இது வடை. அடுத்து அதுல சோம்பு, அடுத்து தேவைக்கேற்ப உப்பு, அடுத்து மல்லி இலை, அடுத்து பொடியா கட் பண்ண வெங்காயம், அடுத்து பச்சை மிளகாய், அடுத்து கருவேப்பிலை இந்த மாதிரி நல்லா கிள்ளி போட்டுக்கோங்க. அடுத்து கார்ன்ஃப்ளவர் மாவு, அடுத்து பொட்டுக்கடலை மாவு. இது பாதி போட்டுக்கலாம். நமக்கு அப்புறம் மாவு பிசைஞ்சிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது வந்து முடிஞ்ச வரைக்கும் ஈரலாம இருக்கணும், அப்பதான் நமக்கு அது உதிர்ந்து வராம இருக்கும். இல்லைன்னா நம்ம வடையை தட்டி போட்ட டைம் உதிர்ந்துடும். அதனாலதான் இந்த பைண்டிங்காக நம்ம இந்த பொட்டுக்கடலை மாவு போடுறோம். இது லைட்டா கொஞ்சம் ஈரது இருக்கு, மீதி இருக்கிற பொட்டுக்கடலை மாவையும் போட்டுடலாம். பாருங்க, நல்லா புளிஞ்சு நம்ம கொரகொரப்பா அரைச்சோம், அப்பயும் அந்த லைட் ஈரம் இருக்கு பாருங்க. அதனாலதான் முடிஞ்ச வரைக்கும் நல்லா அந்த ஈரம் இல்லாம எடுத்துக்கோங்க சோயாவை. பாருங்க, நமக்கு உருண்டை பிடிக்கிற டைம் மாவு நல்லா கையில ஒட்டாம இருக்கு, இந்த மாதிரி இருக்கணும். அடுத்து நம்ம வடை போடுறதுக்கு ரெடி பண்ணலாம். இப்போ நம்மளோட சோயா வடை பொரிக்கிறதுக்கு ஒரு வானல் எடுத்துக்கலாம். அடுப்பை வச்சுட்டு இப்போ பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த எண்ணெய் நல்லா சூடாகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம், இந்த சோயா அரைச்சி வச்சிருக்கோம்ல, இதை குட்டி குட்டி பாலாக போட்டுக்கலாம். அப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும் வடை தட்டுறதுக்கு. இதை நம்ம இது மாதிரி எடுத்து சின்ன சின்ன பாலாக உருட்டிக்கலாம். பாருங்க, கையில் கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது. இது அப்போதான் நமக்கு இது உதிர்ந்து வராமல் இருக்கும், கிறிஸ்பாகவும் இருக்கும் நல்லா. அதனால தான் நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவும் கொஞ்சம் போட்டிருக்கோம், பொட்டுக்கடலை போட்டிருக்கோம். உங்களுக்கு வடை எந்த சைஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி உருண்டை போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக பிடிச்சி வச்சாச்சு. நம்ம வந்து எண்ணெய் சூடாயிடுச்சான்னு வந்து சின்னதாக ஒன்று போட்டு பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ தான் எண்ணெய் சூடாக ஆரம்பிச்சிருக்கு.
இந்த மாதிரி நம்ம நிறைய வெரைட்டி பண்ண முடியும் இந்த சோயா வடை. அடுத்த இதில் வேறு எதுவும் செஞ்சு காட்டுறேன். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா, அதை எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. அடுப்பை வந்து மீடியத்தில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம உருண்டை பிடிச்சதை மெல்லமாக நம்ம மசால் வடை பண்ணுற மாதிரியே தான் லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணால் போதும். இப்போ இதை இதில் போட்டுடலாம். இப்படி நம்ம மசால் வடை பண்ணோம் அப்படின்னா அதே மாதிரி பருப்பு வடை பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரியே இந்த மாதிரி லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா போதும். இன்னும் ஒன்று போட்டுக்கலாம். நம்ம சின்ன சின்னதாக போட்டதுனால இடம் இருக்குது. இப்போ ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேகட்டும். அதுக்கப்புறம் திருப்பி விடலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம்லே அது மெல்லமாக திருப்பி விடலாம். இப்போ எல்லாத்தையும் இப்படி திருப்பி விட்டுக்கலாம். நம்ம மீதி இருக்கிறது எல்லாத்தையும் அப்பப்போ 2 பக்கமும் திருப்பி விட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பாகும். இது ஆக்சுவலாக நமக்கு ரொம்ப நேரம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா மீல் மேக்கர் வேக வச்சது, அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை மாவு, கார்ன்ஃப்ளவர், மீதியெல்லாம் சீக்கிரம் வந்துடும். வெங்காயம், பச்சை மிளகாலாம். அதனால் நம்ம இந்த ப்ரௌன் கலர் வரணும். அது வரைக்கும் 2 பக்கமும் திருப்பி திருப்பி விட்டோம்னா சீக்கிரமாக வெந்துடும். நல்லா வடை கலர் ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்ம வடை ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்துடலாம். பாருங்கள், பார்க்கறதுமே தெரியும் உங்களுக்கு. நல்லா நம்ம மசால் வடை மாதிரியே இருக்குது. பருப்பு வடை இருக்கு இல்லையா, அதே மாதிரி. இந்த எண்ணெய் நல்லா வடி விட்டாச்சு. இதை ஒரு பிளேட்டில் போட்டுடலாம். நல்லா கிறிஸ்பாக இருக்குது. இப்போ நம்ம மீதி இருக்கிற மாவையை இந்த மாதிரி சின்ன சின்னதாக வடை தட்டி போட்டுடலாம். அடுப்பு வந்து எண்ணெய் நல்லா சூடானதும் மீடியத்தில் வச்சுக்கோங்க. இப்போ இதையும் இந்த மாதிரி போட்டுக்கலாம். போட்டாச்சு. நம்ம ஃபஸ்ட்டு போட்ட வடையை மெல்லமாக திருப்பி விட்டுக்கலாம். இப்போ நம்ம மீதி இருக்கிறதும் அப்பப்போ திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும். இதில் வந்து நம்ம மல்லித்தலை, கருவேப்பிலையெல்லாம் நிறைய போட்டுக்கிட்டா டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும். இப்போ இந்த வடை ரெடி ஆகிடுச்சு. இதையும் நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம மீதி இருக்கிற வடையை இதே மாதிரி போட்டு எடுத்துடலாம். இப்போ நம்மளோட சுட சுட கிறிஸ்பான சோயா வடை ரெடி ஆயிடுச்சு. இது வந்து யாராச்சும் கெஸ்ட் வந்தால் சீக்கிரமாக பண்ணக்கூடியது, ரொம்ப வேலையும் இல்லை. இப்போ இந்த வடை எப்படி இருக்கு நம்ம பார்க்கலாமா? இந்த ஒரு வடையை எடுத்து நல்லா கிறிஸ்பா. இது வந்து நம்ம கெச்சப்போட வச்சு சாப்பிடலாம், இல்லை வெறுமனேவும் சாப்பிடலாம். பசங்களுக்கு, குட்டீஸுங்களுக்கு கொடுக்குற டைம் கெச்சப்போட வச்சு கொடுத்தீங்கன்னா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இது கூட சுட ஒரு கப் டீயோட வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். என்ஜாய் பண்ணுங்க. இந்த மாதிரி செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு உங்களோட கமெண்ட்டையும் சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.